வணக்கம். நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு உள்ளே வாங்க பார்க்கலாம். கம்மஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கம்பு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அரைச்சி 3 தடவை கழுநீர் பிடிச்சி தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா உடச்சி எடுத்துக்குங்க. முதல்ல கம்பை ஒரு அடி அடிச்சுட்டு பொட்டை சலிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அரித்து கல் எடுத்துட்டு தண்ணி வடித்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி உலை கொதிக்க வச்சுருக்குறோம். அதுபோல் காஞ்சி போட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ நல்லா அடிச்சுட்டு வந்ததை நம்ம அந்த சுடுதண்ணியில் சிம்மில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கம்மஞ்சோத்தை உள்ளே போடுவோம். கம்பை உள்ளே நைஸாக அரைச்சிட்ட கம்பை உள்ளே கொட்டி நல்லா கிளறி விடணும். கட்டி பிடிக்கக்கூடாது. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுங்க. நம்ம கம்பு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது எப்படின்னு பாருங்கள். கட்டி இருக்கக்கூடாது. நல்லா முடிஞ்ச வரைக்கும் கட்டியை உடச்சி விட்ருங்க. நம்ம சோறு வெந்துருச்சான்னு பார்ப்போம்ல, அந்த சோறோட பதம் எப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் கம்போட பதமும் பார்க்க கற்றுக்குங்க. உடச்ச அரிசி கம்பு உடைக்கிறோம்ல, அந்த அரிசி மாதிரி வெள்ளை வெளியேன்னு சாப்பாடு வந்த மாதிரியே அதுவும் தெரியும். நல்லா இது பண்ணிக்கோங்க, கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை குழம்பு, மட்டன் குழம்பு, சட்னி, சாம்பார், தயிர் எது வச்சு சாப்பிட்டாலும் கம்மஞ்சோறு சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி சாதத்தை விட நீங்கள் கம்மஞ்சாப்பாடு எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி